சரணாகதி அப்படின்றாங்களே, அது என்ன அர்த்தம்? யாருக்கு யார் சரணாகதி ஆகிறது? சரணாகதின்னு சொன்னால் இறைவன் தான் நம்ம பொதுவாக சொல்லுவோம். இறைவன் தான் ஆன்மா தான், மனம்தான். ஏன்னா இறைவன் சொல்கிறது. சரணாகதின்னு சொன்னாக்க அது வந்து சுத்தமாக நம்ம அப்படியே தான் என்ற ஒரு இதை இழந்துடணும். தான் என்ற ஒன்றை சுத்தமாக இழந்து எல்லாமே பிரம்மமாக ஏற்றுக்கொள்ளும். நடப்பது பார்க்குற செயல் இருக்குல்ல, அனைத்தையும் பிரம்மமாக ஏற்றுக்கொள்ளும். அனைத்து செயலுமே பிரம்மமாக ஏற்றுக்கொண்டு தான் என்ற ஒரு இயக்கமே இல்லாமல் சகலமுமே இறைவனே அப்படின்ற சாட்சியாக நிற்கிறது பாவனை. அந்த அனுபவம் எப்படி கிடைக்குங்க? சகலம் இறைவன்கிற அனுபவம். சகலமும் இறைவன் தான்ன்றது நம்ம புக்கு நூல்கள் சித்திரங்கள் முனிவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம், பயிற்சி பண்ணிட்டு வர்றோம். பயிற்சி பண்ணி அனுபூதி கிடைக்கும் போது தான் நிற்கும். அனுபூதி கிடைக்கும் போது தான் சகலமும் பிரம்மமாக காட்சி ஆகுது இல்லையா? எல்லாம் இறைவன் பார்த்தா எல்லா பொருள்களும், எல்லா செடி கொடி மரம் மட்டை இவனுடைய எல்லா அனைத்திலுமே இறைவனே பிரதிபலிக்கிற அளவுக்கு நம்ம தியானத்தில் உயர்ந்த தியான அனுபூதி பெற்றவங்களுக்கு அந்த அனுபூதின்றது அதுக்கு அந்த ஆமாம் அனுபூதி தானே. இப்போ தொழில் அனுபவம் இருக்கு இல்லையா? அந்த அனுபூதி என்பது தியான பயிற்சி பண்ணுறோம். அனுபவ அறிவுக்கு பேர் தான் அனுபூதியின் பேரா? நிறைய பேருக்கு தெரியாது அனுபூதின்றது. அனுபவ அறிவே அனுபூதி. ஆமாம், ஒருத்தர் அனுபூதின்னு சொன்னால் அனுபவ அறிவு அப்படின்னா பேர். சின்ன இதுகள்லாம் வந்து சிற்றறிவு, புத்தின்னு பேர். சிற்றறிவு அது இறைவனுடைய பேரறிவாக இருக்கு. அந்த பேரறிவாக இருக்கிறது தான் இறைவனுடைய தன்மையாக இருக்குது. இது சிற்றறிவாக இருக்கிற மனிதன் சராசரி இயக்கம் உலகத்தெல்லாம் உண்டு உறங்கி இயங்குவதற்குரிய சிற்றறிவாக இருக்குது. அது பேரறிவாக. அது எப்படி நிறைய இப்போ நம்ம சிற்றறிவுக்கும் பேரறிவு ரெண்டு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ குளங்கள்லாம் இருக்குது, கம்மா காலு குளங்கள்லாம் இருக்குது, கடல் இருக்குது. இது ரெண்டும் தண்ணி தான் இருக்குது. ஒன்றான்னு சொல்ல முடியுமா? அதுவும் தண்ணி இருந்தாலும் அது தண்ணி அளக்கவே முடியாது. அதனுடைய பெரும்பாட்டத்தை அளக்கவே முடியாது. இது சும்மா ஒரு சின்ன சின்ன குளங்கள், இதுலையும் தண்ணி தான் இருக்குது. அது மாதிரி இது சிற்றறிவு, அது பேரறிவு. சிற்றறிவில் வந்து குளங்கள் மாதிரி, பேரறிவு வந்து கடல் மாதிரி. அந்த பேரறிவு என்பது கடல் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தன்மை தான். உலக வாழ்க்கையில் இருந்தபடியே எல்லா சுகங்களையும் அனுபவிச்சுட்டு இறைவனை அடைய முடியுமா? அது இல்லறம்னு சொல்லுவோம். இல்லற வாழ்க்கை இருந்தவரும் ஞானத்தை அடைய முடியுமா அப்படின்னு கேட்குறேன். முடியும், எல்லாம் முடியும், செய்யலாம். இல்லறத்துல இருந்தும் இறைவனை அடைய முடியும். அப்புறம் இதுக்கு எல்லாரும் காட்டுக்கு போனாங்க. இது காட்டுக்கு வந்து அப்படி கட்டாயமாக போகணுன்றது இல்லை, அவங்களுடைய மனநிலையை பொறுத்தது, அவரவருடைய மனநிலையை பொறுத்தது. ஆனால் இல்லறத்துல இருந்தும் நிறையா சன்னியாசிகள் அடைஞ்சிருக்கிறார்கள். உயர்ந்த சித்தர்கள் ஞானிகள்லாம் இருந்திருக்கிறார்கள். நம்ம வரலாறுகள்லேயே குடும்பத்தோடு நிறையா இருந்திருக்காங்க. புறம் திருவள்ளுவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் மனைவி இருக்கிறான்னு சொல்கிறாரு. காயமா புஷ்ணருக்கு மனைவி இருக்குதான்னு சொல்கிறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க இருக்காங்கல்ல, அவங்க குடும்பத்தோட இருக்காங்க. புஷ்ணருடைய வரலாறை பார்த்து இருக்காரு. திருவள்ளுவர் இருக்காங்க, அகஸ்தியருக்கு இருக்காங்க. எல்லாருமே இல்லறத்துல இருந்து அடைய முடியும்ன்றதாங்க. அது இல்லறத்துல இருந்து அவங்களுடைய மனதை பொறுத்தது, மனதோடைய செயலை பொறுத்த வழி. ஆனால் இல்லறத்தை அடைய முடியாதுன்றலாம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக குடும்ப குட்டியில் விட்டுட்டு ஓடிய வரணுன்றது அப்படி இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை. தனிச்சு இருந்து தியானம் பண்ணணும், தனிமையாக இருந்தால் நல்லது. அப்படின்னா தனிமை என்றாலே நம்ம குடும்ப குட்டியில் விட்டு காட்டுக்கு ஓடுறது இல்லை. தனிமை என்றால் நம் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் இல்லாமல் நினைப்பது தனிமை. அதுதான் தனிமை. இந்த கேள்வி இருந்ததுக்கு பதில் வந்துருச்சு. எங்கனக்குள்ள உட்கார்ந்தாலும் தனியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆளுகளை விட்டு தள்ளியா ஓடி போறது இல்லை. கண்டிப்பா அப்படியே மனதில் வேற சிந்தனை எல்லாம் இல்லாமல் நீ தனித்து ஒன்றை மட்டும் நினைப்பது தனிமையாக இருக்கிற அர்த்தம். தனிமை பலதெல்லாம் நினைச்சுக்கிட்டு தான் நீ கூட்டத்தோட்டுக்குன்னு அர்த்தம். அப்படி அவ்வளவுதான் தனிமைக்கு. குகையில் இருந்துட்டு கூட ஆமா, நீ கூட உட்காந்துட்டு தனியாக குகையில் உட்காந்துருக்க, இவன் குடும்பம் குட்டி உலகத்தை பூரா சிரிக்க வச்சுக்க, இவன் பெரிய கூட்டத்தில் உட்காந்துருக்கேன்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம். குகையில் போய் உட்காந்துருக்க, மலையில் உட்காந்துருக்காரு. அங்கே உட்காந்துட்டு இப்படி இப்போ அவர் எடுத்துக்கிட்டு வைங்க. அம்மா கார்த்தி வந்து அங்கே மலையில் ஒருத்தர் தியானம் பண்ணுறாரு. அந்த எலக்ட்ரிக் ஜாமான் என்ன ஃபேனை கொடுத்தாங்களான்னு தெரியல. இப்போ இப்படிலாம் சிந்திச்சாருன்னா இவர் பெரிய கூட்டத்தை வியாபாரம் பண்ணிக்கிருக்காருன்னு அர்த்தம். கண்டிப்பாக என்ன அது மாதிரி எண்ணமே காரணம், மனம்தான் காரணமாக இருக்கு. எங்கே இருந்தாலும் மனம் ஒருநிலைப்படும் பொழுது நீ ஒன்றாக இருக்கான்னு அர்த்தம். பல வாக்கு செதறும் பொழுது கூட்டமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ எண்ணத்தை அழிக்கிறன்றது எப்படிங்க? எண்ணத்தை அழிக்கலாமா? எண்ணத்தை அழியாது, எண்ணத்தை நெறிப்படுத்துவது தான். இப்போ வந்து நதி வருதுன்னா நதியை நிப்பாட்ட முடியாது, நெறிப்படுத்திக்கலாம். கரெக்டாக அங்கே செந்தி ஓடாமல் ரெண்டு கால்வா அமைச்சு கரெக்டாக போய் அங்கங்கே கம்மா குளம் குட்டைகளுக்கு பாஞ்சு விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் அதை நிப்பாட்ட வரவே இல்லாமல் நிப்பாட்ட முடியாது. அது மாதிரி எண்ணங்களை நிப்பாட்டவே முடியாது. நிப்பாட்டும் அது எப்படி ஒன்றும் இல்லை. நெறிப்படுத்துவது, கடவை சிந்தாமல் கரெக்டாக இறைவனை மட்டும் நினைக்கணும். இறைவன் குருனா குரு, இறைவனா இறைவன், அதை மட்டும் நினைப்பது, அதை மட்டுமே உணர்வது, அதுக்கு மட்டுமே சேவை செய்வது, இது வந்து நெறிப்படுத்துவது. இப்போ கடவே சிந்தி ஓடுது, இது கடவை ஓடிக்கிட்டு. அதனால எண்ணங்களை நெறிப்படுத்துவது தான். நெறிப்படுத்துவது அந்த 4 வழிகள் இருக்குது. இப்போ மூச்சு, இந்த பிராண காற்று தான்
பிராணாயாமமாக காட்ட சொல்கிறாங்க. அது அதிலே கவனத்தை செலுத்தும் பொழுது மனம் அதில் ஒடுங்கிடுது. அதை தனியாக ஒடுக்க மாட்டாது. இந்த மூச்சு காற்று இருக்குல்ல, காற்று மூலமாக ஒடுக்கலாம், வேற ஒரு உணர்வு மூலமாக ஒடுக்கலாம். எண்ணத்தை ஒடுக்கலாம், அழிக்க முடியாது. அது அழிக்க முடியாது. எண்ணங்களே இல்லாமல் அப்படியே இல்லை, பண்ண முடியாது. அதை நெறிப்படுத்தணும். கடமை சிந்தி ஓடாமல் நெறிப்படுத்தணும். அவ்வளோ செய்ய முடியும். அதை அழிக்கிறதுக்கு எண்ணமே இல்லாமல் அப்படின்னா நீ எண்ணமே உங்களுக்கு உலகம் இல்லை, அப்புறம் நீ ஏங்குற எண்ணத்தை எண்ணம் இல்லாமல் செய்யறேன்னு சொன்னால் எண்ணம் இல்லை, நீ அப்போ ஏதோ வச்சு ஏங்க போகிற, எப்படி ஏங்க முடியும்? எண்ணம் இல்லாத போது ஏக்கமே இல்லையே, உலகம் இல்லை, அறிவு இல்லை, செயல் இல்லை, மனம் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்புறம் எதை வச்சு ஏற்கிறது? அதாங்க ஒவ்வொருத்தரும் சொல்கிறது அப்படி கருத்தாரு. எண்ணம் தான் எண்ணங்களை சேதறி கடவை விடாமல் நெறிப்படுத்தி ஒரு நெறிப்படுத்துகிறோம். ஒருமுகமாக நெறிப்படுத்துகிற மொழியை அதை அழிக்கிறது கிடையாது. அப்போ எண்ணெய் வந்து இப்போ தீமையாக வேறு 2 வகை இருக்குது, நல்வினை தீவினையாக இருக்குது. இப்போ அதே எண்ணெய் பல தீயதாக நினைக்குது, அதெல்லாம் காலி பண்ணி நல்லதை மட்டும் செயல்படுத்தும். இது இப்படி நெறி தான் படுத்தலாம் மொழிய எண்ணங்களே இல்லாமல் அழிக்க முடியாது. எண்ணங்களே உங்களுக்கு செயல் எதுன்னு கேட்குறேன். ஒருத்தருக்கு எண்ணம் இல்லை, அப்புறம் எங்கே இருக்காங்க, அவன் என்ன செய்ய போகிறான், எது என்ன நிறைய குளறுபடி இருக்குங்க. எண்ணம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு அப்படி இல்லை. அவங்க அப்படி இல்லை, எண்ணம் இல்லாமல் இல்லை, வேறு எண்ணம் இல்லாமல் இருக்கிறேன்னு என்ன சொல்றது, இல்லாமல் வேற ஒன்றை எண்ணுவதில்லை, அந்த ஒன்றை மட்டும் எண்ணுகிறேன். ஒன்றை கடலை மட்டும் பார்க்குறேன், அது இருக்கு, வேற ஒன்று இல்லை. அப்படிதான் இதுவும் இல்லைன்னா அப்புறம் நீ எங்கே இருக்க, அது காலையில் ஒரு எண்ணம் இல்லைன்னா செயலே இல்லை, எந்த செயலும் இல்லை, உணர்வும் இல்லை. ஆனால் இந்த நெறிகள் வந்து எண்ணம் இல்லாமல் செய்வது அப்படின்னா, எண்ணம் இல்லாமல் செய்வது எண்ணத்தை நெறிப்படுத்துவது. அதான் முறை. எண்ணம் இல்லாமல் செய்ய முடியாது, எண்ணத்தை நெறிப்படுத்தணும். அவ்வளோ அப்படி நெறிப்படுத்தணும்னா இப்படி தான். இறைவனை மட்டும் இப்போ வாசியாக அப்படியே கவனத்தை ஒரே ஒரு மந்திரம்னாலும் சரி, அந்த மந்திரத்துலேயே அப்படியே அந்த உணர்வு அந்த நினைவு எல்லாம் அதுலேயே செலுத்தணும். இப்படி இருக்க முடியும் இல்லையா, அது எண்ணமே இல்லாமல் இருக்க முடியாது. எண்ணம் இல்லாமல் ஒரு ஜீவன் வந்து செயல் முடியாது, செயல் இல்லாது, அது சமீபதில்லை. பொதுவாக சொல்கிறதுங்க, இப்போ ஒரு விதை இருக்குன்னு வச்சுங்க, வித்து மரமாக செடியாக இருந்துருச்சு, அப்புறம் விதை எங்கன்னு கேட்டால் வித்து அதுதான் மரமாக இருக்கு. அது மாதிரி எண்ணம் தான் அறிவாகிறது. எண்ணம் தான் அறிவாகுது. இந்த அது இல்லாமல் அதுல என்ன இயக்கமே இல்லை. எண்ணம் இல்லாத போது எந்த இயக்கமும் அல்ல, எந்த செயலும் அல்ல. நீ சும்மா எதிர்த்து கருத்துக்காக கேட்டுக்கலாம், தப்பு இல்லை. நான் சொல்கிற மட்டும் ஏற்றுக்கணும் இல்லை. நீங்கள் சும்மா கருத்து அது எப்படி சரியாக வரும்னு கேட்டாலும் கேட்கலாம். அதனால நல்ல தெளிவு கிடைக்கும். அது வந்து சாமி சொல்கிறது எண்ணங்களை அழிக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். எண்ணங்களை அழியாது, நெறிப்படுத்த முடியும், நெறி தான் படுத்தணும்னு சொல்ல வரேன். நீங்கள் அதுக்கு வேறு மாற்றுக்கிறது தான் சொல்லலாம். சாமி இப்போ சாமி நினைக்கிறத நீங்கள் சொல்ல முடியுமா? அந்த பேரறிவு உள்ளவங்க மாத்திரம்தான் சாமி ஒரு நினைக்கிறாங்க. அதை அந்த அறிவு உள்ளவங்க எனக்கு நினைச்சிருக்கிறதுக்கெல்லாம் அவரா அதான் சொல்கிறேன். நம்மளுக்கு கேட்கவே இல்லை. அதுதான் அதே பேரறிவுன்னு சொல்ல வர்றேன். இந்த எண்ணம் வந்து எண்ணத்தை அறிவா மாத்தினவர்கள் மாத்திரமே மற்ற எண்ணத்தினுடைய கருத்தெல்லாம் பேச முடியும். அந்த கருத்தை சுவாமிகள் பேசுவாங்க. நீங்க கேள்வி சொல்ல மட்டும் கேட்கணும்ன்றான்ல, அது எப்படி சரியா வருது, இப்படி தான் நீங்க ஒரு கருத்து சொல்லலாம். நான் திரும்ப நான் அதுக்கு நல்லா விளக்கம் சொல்றேன், சொன்னீங்கன்னா நல்ல விளக்கமாயிரும். நான் சொல்றதான் ஏத்துக்கிறோம்னு இல்லை, நீங்க எப்படி சரியா வரும்னு இப்போ எண்ணத்தை பத்தி சொல்றேன். நினைவு என்பதை நெறிப்படுத்த முடியும், நினைவை அழிக்க முடியாது. மனதை வந்து நெறிப்படுத்துறதுக்கு தான் கோயில்களை கட்டுறாங்க. கோயில் என்பது ஆன்மாவினுடைய விரிவாக்கம் தான். அது கோயில் என்பது நம்ம உடல் தான், மனிதனுடைய உடல் கூறு தான். ஆன்மாவை தான் சென்ற மையமாக மூலஸ்தானமாக வச்சு அந்த ஆன்மா எப்படிலாம் இயங்குது, எத்தனை பரிமாணமாக இயங்குது அப்படிங்கிறத அந்த வடிவம் தான். உதாரணமாக வந்து மனம், சித்தம், புத்தி, அந்த ஆன்மாவிலேருந்து பிரியக்கூடியது. மனமாக, சித்தம், புத்தி, அகங்காரம் 4 பிரியுது. இங்கே 4 தத்துவங்களாக வைக்கிறோம். இப்போ 8 பிரிவு 8 தத்துவமாக வைக்கிறோம். இப்படி அது உள்ள விரிவாக்கத்தை தான் இங்கே மாற்றி விரிவாக்கி காற்றமே ஒழிய மேலும் வந்து பாமர மக்கள் எல்லாருமே தியானத்தை பண்ணி அடைய முடியாது. எல்லாருமே மூச்சு பயிற்சி தியானம் பண்ணி உடங்க முடியாது. பல தொழில்கள் அவன் குடும்பம் கொட்டி இருக்கு. அதை கொஞ்சமாச்சும் ஒரு மனசாந்தி அடைகிறதுக்காக அந்த வடிவ கோயில்கள்லாம் ஒரு பெரிய அதனுடைய ஆன்மாவுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கு. அடிப்படை தத்துவம் சத்தோட அமைதியாக உட்காந்து இறைவான்னு வழிபாடு பண்ணுறாங்க. சாமி இப்பெல்லாம் இருக்குது, நம்ம இப்பெல்லாம் செய்யக்கூடாது, தவறு, நன்மை, தீமை அப்படின்ற ஒரு பயபக்தியை உண்டு பண்ணுவதற்கு உயர்ந்த நெறி அடிப்படை கொள்கைகளை மனிதனை நெறிப்படுத்துவதற்கு கோயில்கள்லாம் பெரிய வழிகாட்டுதலாக பெரிய ஒரு ஆதாரமாகவும் அதெல்லாம் இருக்கும். அது கோயில் தவறுன்னு சொல்ல முடியாது. அதனால் இப்படி தான் ஏறணும் இல்லை, இப்படியும் வரலாம், அப்படியும் வரலாம். இப்போ தியானம் பண்ணி தான் வரணும் இல்லை, பக்தி பறந்து வரலாம்ல, அப்போ தப்புன்னு சொல்ல முடியாது.